செம்மொழியாம் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம். தண்ணீர் தண்ணீர் தண்ணீர், எங்கே தண்ணீர், எதிலே தண்ணீர்? இதோ பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கிறதே, என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? சந்திர மண்டலத்துல தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க கண்டுபிடிச்சு என்ன பலன்? இங்க இருக்க தண்ணியே விலை கொடுத்து தானே வாங்குறோம். என் பாட்டன் ஆற்றில் பார்த்தார், என் தந்தை குளத்தில் பார்த்த தண்ணீரை நான் என் தாயின் கருவறையில் பார்த்தேன், ஓடும் செங்குருதியிலும் பார்த்தேன். ஆனால் இன்றோ என் கண்ணீரில் பார்த்து கொண்டிருக்கிறேன் தண்ணீரை. மண்ணுக்குள் உன்னை சேமித்து வைக்க மறந்து விட்டோம், உன்னை சோதிக்க விண்கலத்தை அனுப்பி வைத்தோம். நீரை சேமிக்க தெரிந்த தமிழன் காவேரியால் நீர்மடக்கி அம்பரமாயலை எடுத்தான் கரிகால சோழன். அன்றைய திறன் மிக்க தமிழர்களை வைத்து மாபெரும் கல்லணையை 1ஆம் நூற்றாண்டே கட்டி முடித்தார். இதுவரை எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் எதிர்கொண்டு திடகாத்திரமாக உள்ளது. ஆனால் இன்றோ ஒரு அணையை கட்டுவதற்கு எல்லாம் தெரிந்த வல்லுநர்களும் வல்லமைகளும் இருக்கும் போதே அந்த அணையின் வயது குறைந்த ஆயுள் காலமே. ஐயா, நான் ஒரு திருக்குறள் சொல்றேன். நீரின்றி அமையாது உலகெனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என திருவள்ளுவர் வாக்குப்படி நீர் எவ்வளவு முக்கியமோ அதே போல் உணவும் ஓர் அத்தியாவசிய தேவை என்பதை எவராலும் மறுக்க முடியாத உண்மையாகும். சீனாவிலிருந்து நெற்கதிர்கள் முதலில் நம் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்றோ தஞ்சாவூர் மாவட்டம் தான் நெற்களஞ்சியம் என உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. ஆரோக்கியமான உணவு என்பது இயற்கை உரத்தினால் உற்பத்தி செய்த உணவு. கலப்படம் இல்லாத உணவுகளை நம் முன்னோர்கள் விதைத்த கம்பு, திணை, கேழ்வரகு சாப்பிட்ட காலம் போய் பீஸா பர்கர் என சாப்பிட்ட காலம் வந்துவிட்டது. இதனால் என்ன பலன்? சொல்கிறேன் கேளுங்கள். இரத்த அழுத்தம், இதய அடைப்பு, சர்க்கரை நோய், ஏன் குழந்தையின்மை கூட வருகிறது. இப்படியே போய்விட்டால் 100, 110 என செஞ்சுரி அடித்தார்கள் நம் முன்னோர்கள். ஆனால் நாமோ ஒரு 60ஐ தாண்டவே பெரும் சவாலாக உள்ளது. என்னையா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? என் தாத்தா கூறினார் என்னிடம், ஈச்சம்பழம், சப்பாத்தி களி, சூரப்பழம், பனம்பழம் போன்ற பழங்களை அவர் இளம் வயதிலே சாப்பிட்டேன் என கூறினார். ஆனால் எனக்கோ அது என்ன பழம் என்றே இன்னும் தெரியவில்லை. என்னையா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே. நன்றி.